பிரமா பார்க்கும் போது சக்தியான பார்வதியா உருண்டு விரண்டு கொண்டிருப்பத கண்ணால கண்டா. அங்கமெல்லாம் கருகி அக்கினி வேலிக்குள்ள உருண்டு பிறந்துகிட்டு இருக்கா. இல்ல அக்காதங்க 8 பேரு எரிந்து சாம்பலா இருக்கா. ஆமா. உடனே பார்வதிக்கு மட்டும் உயிர் கொடுத்து எழுப்பினார் ஆண்டவன் சிவபெருமான். அப்படி உயிர் பெற்று வந்த பார்வதி பார்த்தா, பகவானே எனக்கு மட்டும் உயிர் கொடுத்து எழுப்பினீங்களே, என்னோடு இறந்து மாண்டு போனாலே என் தங்கைகள் உச்சி மகாளி, மாரியம்மா, துர்க்கையம்மா, முப்படாதி, முத்தாரம்மா, அக்காதங்க 8 பேரும் சாம்பலா இருக்காளே, அவளுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவன். ஆமா எம்மா, என்ன இறந்தவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தா இவ்வுலகம் தாங்குமா? இந்த பூமி தாங்குமா? மாண்டு மடிந்து போனவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தா மண்ணுல நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காதம்மா. இறந்தது இறந்ததுதான், ஒருபோதும் உயிர் கொடுக்க மாட்டோம். ஆமா. அப்ப எனக்கு மட்டும் ஏன் உயிர் கொடுத்தீங்கன்னா, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லை ஆனால் சக்தி இல்லை என்று நீ அறிய மாட்டாயா பார்வதி? நீ இல்லையான உலகம் எங்காதுமா. அப்படியான அவ இல்லாம நான் இருக்க மாட்டேன். உயிரை கொடுக்க போறேடா, இல்ல நான் உயிரை மாய்க்கட்டுமா? பார்வதி, பிடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படி நான் உயிர் கொடுத்து எழுப்பினேனா என்ன? குழந்தையாக ஆண்டவள் குழந்தையாக இருக்க மாட்டா. எப்படி இருப்பா? வீரப்பல்லு முருகடையும் ஆங்கார சொருபத்தோடு அச்சமகா காளியா இருப்பா. உனக்கு சம்மதமா? உனக்கு எப்படி ஆனாலும் பரவாயில்ல பகவானே, நீங்க உயிர் கொடுத்து எழுப்ப வேண்டும். உடனே தீர்த்தங்கொண்டு தாந்தளிக்க திருப்பெரும்பாலே தட்டும் போது குழந்தையாக மாண்டவள்தான் அச காளியாக அவதரித்தார். அவளுக்கு வீர பல்லாந்தாயே விரிசடையா நல்ல விரித்து ஆடுகிற சடை மூடியா தாய உச்சிலி மகாளி நம்பிகையான மாரியம்மா கூடாதிதாயே முத்தாரம்மா தங்கையர்கள் 8 பேரும் முட்டை போல நல்ல மொழியழகா மொழவீரல்ல முத்தாரம்மா, முப்படாதி, சந்தனமாரி, அடைமாரி, அம்பிகையான மாரியம்மா, காந்தாரி, கனகதுர்க்கை அக்காதங்க 8 பேரும் சரி குழந்தையாக இறந்து மாண்டு மடிந்தவள். பகவான் உயிர் கொடுத்து எழுப்பிய உடனே வீரப்பல்லும் மிருஜடையுமாக அங்கார சுருவத்தோடு இருக்கா. அப்படி மறு அவதாரம் பெற்ற மாகாளியர்கள் பகவானிடம் வந்து, ஆண்டவா இறந்து மாண்ட போன எங்களுக்கு எதற்காக சுவாமி உயிர் கொடுத்து எழுப்பினீங்க? அம்மா, என்ன அதற்கு காரணம் இருக்கிறது. சரி, கால வரும் நேரத்தில் கண்டிப்பாக கட்டாயம் உங்ககிட்ட சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ ஈசன் பகவானிடத்தில் கேளுங்கள், பகவான் வரத்தை தருகிறேன். சுவாமி, என்ன மனித மக்களை போல் இருந்தவானா மனித மக்களோடு வாழ்வோம். ஆமா, நாங்க காளியர்களாக இருப்பதனால என்ன மனித மக்களோடு இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது. அதனால் தனியரசு செய்ய போகிறோம். தனியரசு செய்வதற்கு எங்களுக்கு தனி கோட்டை ஒன்று வேண்டும். அதுவும் முப்புறம் கோட்டையாக முக்கண்ணன் பகவானை நீங்க தர வேண்டும். பகவானே, ஆண்டவனா சிவபெருமானிடத்தில் இந்த மாகாளி வேற என்ன கேட்கிறா? எங்களுக்கு குளிப்பதற்கு தெப்ப குளம். சரி பகவானே, என்ன விளையாட வேப்ப மரம், பூப்பறிக்க பூங்காவன தோட்டம். சரி, அது மட்டும் காணாது, வேற என்ன? எங்களுக்கு கும்பிட்டு வணங்க 103 சிவலிங்கத்தை தரணும்.
ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் பகவானுடைய படிகலிங்கம் என்று சொல்லக்கூடிய 103 சிவலிங்கத்தையும் பகவானே எங்களுக்கு தரணும். தர வேண்டும் பகவானே. வேற வழி இல்லாமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் 103 சிவலிங்கத்தை அள்ளி கொடுத்தார். இந்த காளியர்களுக்கு முப்பரங்கோட்டை அமைக்க வேண்டுமே. ஆமா, யார் அழைக்கலாம் என்று கைலாச வாசல்ல சரி தொழில கெட்டிக்கார் தெய்வ தச்சராகிய விஸ்வகர்மாவை அழைத்தார். ஐயா, 5 தொழிலுக்கு அதிபதி நீதானப்பா. இந்த காளி கேட்டபடி முப்பரங்கோட்டை அமைக்கணுமான உன்னைய தவிர உலகத்துல வேற யாராலும் முடியாது. எப்பா தச்சுக்கலாங்க இடம் இல்ல. இந்த அக்காதங்கை 8 பேர்களுக்கும் நீதான் முப்பரங்கோட்டை அமைத்து தர வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் வரத்தை கொடுக்க இந்த அழகுடைய விஸ்வகர்மா இங்கே வருகிறார். அந்த சந்தனம் மாஞ்சோலையில வரத்தினாலே பத்திர காளியர்க்கு கோட்டையதை அமைப்பாரா கோபுரமும் பொன்னால கொடிமரம் தங்கத்தாலே பொன்னாலே அப்படி வெள்ளியாலே கோபுரே திருமதியிலா ஆணை கட்டும் மண்டபமா நல்ல குதிரை கட்டும் ஜாவடியா உச்சினி மகாளி அக்காதங்கை 8 பேர்க்கும் 7.5 கோபுரமா 7.5 கோபுரமா அங்கே இளைப்பாறு மண்டபமா அப்படி சூழறையா அங்க நம்மா அங்கே நம்மா ஐயா அங்க நம்மா அங்கே நம்மா அங்கே சுத்து கேட்டு மாளிகையா அங்கே நம்மா அப்பேற்பட்ட இல்ல அஷ்டமகா காளியர்கள் மாகாளி 8 பேரும் கேட்டபடி தெய்வ தச்சராகிய விஸ்வகர்மா அந்த சந்தனமான் ஜோலையில அப்பேற்பட்ட சந்தனமான் ஜோலையிலே முப்புறங்கோட்டை அமைத்தார் தெய்வதச்சராகிய விஸ்வகர்மா. கோபுரமும் ஒன்னால் கொடிமரமும் தங்கத்தால் கோபுரமும் பொன்னால் கொடிமரமும் தங்கத்தால் வெள்ளியால் கோபுரம் மங்களத்தால் திருமதிகள் அப்படி அமைக்க இந்த மகா சபையில அதான எங்க 3 பேருக்கு போட்டிய பின்னாடி இருக்க 3 பேரும் முழிக்காங்களா? அது அடுத்த வருஷம் சிறப்பா செஞ்சிருவோம். இந்த மகா சபையில நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான்கள், அதாவது இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்குகின்ற நமது தெற்கார்த்திகுளம் நன்னகரத்தில் பேசும் தெய்வமாக, இந்த கலியுகத்தை காக்கும் கண்கண்ட தெய்வமாக
வணங்கி வரும் மக்களுக்கெல்லாம் வாழ்த்தி வரமளித்து தீராத தீவினையை திருநீராலே தீர்த்து மாறாத நோய்பிடியை மஞ்சரியினால் மாற்றி பிள்ளை இல்லாத வேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்து வாழ்த்தி வரமளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வையகத்திலே பேசும் தெய்வமாக இருக்கின்றாளே பகவானுடைய உச்சி கண்ணிலே பிறந்த அம்பிகையான உச்சீனி மாகாளி அம்மா, என் தேவியான மாரியம்மாள் துர்க்கையம்மாள், வீரபத்திர சுவாமியோடு கால பைரவன், பேச்சு பிரம்மசக்தி, அப்பனாகிய மாயாண்டி சிவசுடலை மாடசுவாமி, கருப்பசுவாமி, நாகராஜ நாகக்கண்ணி, கழுகுமாட அம்பாளுடைய வாசலில் அருள்வாளிக்கும் தெய்வங்களுக்கு இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் கோவில் குடை விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாயுடு சமுதாய பெருமக்கள் அம்பாளுக்கு எவ்வித குறைவும் இல்லாமல் கோவில் குடை விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த மகா சபையில இந்த வருடமும் நமக்கு ஒரு வாய்ப்பளித்து அம்பாளுடைய வாசலிலே நம்மளுடைய வில்லிசை நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருந்து நம்மளை வரவழைத்து வாய்ப்பளித்த அன்பிற்கும் ஆசா வாசத்திற்குரிய இந்த நாயுடு சமுதாய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதோடு இந்த மகா சபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய அன்பிற்கும் ஆஷா வாழத்திற்குரிய இந்த நாயுடு சமுதாயத்தின் தர்மகர்த்தா நாட்டாமையாக பணியாற்றி வரக்கூடிய உயர் திருவாளர் ஐயா எஸ் வேலுச்சாமி அவர்கள் தர்மகர்த்தா நாட்டாமை அவர்களோடு வேணா ஐயம்பெருமாள் அவர்கள் மாரி அம்மாளுக்கு சாமி கொண்டாடியாக இருக்கக்கூடிய அன்னார் அவர்கள் அன்னார் அவர்களோடு எஸ் பெருமாள் அவர்கள், சுதர்சன், ஜே கவிதா, முத்து முப்புறங்கோட்டை அமைத்து கொடுக்க குளிப்பதற்கு தெப்பக்குளம் கும்பிட்டு வணங்க 103 சிவலிங்கம், விளையாட வேப்பமரம், பூப்பறிக்க பூங்காவன தோட்டம், சகல வசதிகளோடு முப்புறங்கோட்டை அமைத்து கொடுக்க இந்த மாகாளியர்கள் 8 பேரும் அப்படி 7 சுத்து கோட்டை போட்டு இருந்து அரசு செய்து வர 10 சுத்து கோட்டை போட்டு பவியரசு நடத்தி வருகிறார்கள் பத்திரகாளியர்கள் 8 பேரும். அப்படி இந்த முப்பரங்கோட்டை யார் ஓடி வந்து பார்ப்பார் என்று உடைமுள்ளால் ஒரு கோட்டை போட்டிருக்கா. எட்டி வந்து பார்ப்பார் என்று இழந்த முள்ளால் ஒரு கோட்டை போட்டிருக்கா. சுத்தி வந்து பார்ப்பார் என்று சூரமுள்ளால் கோட்டை போட்டு இந்த அஷ்டமகா காளியர்கள் ஆண்டு வாரா 103 சிவலிங்கத்தை அழகோடு வைத்தல்லவோ செல்வகுமார் நாயுடு அவர்கள், அவரோடு சத்திவேல் சுவேதா அவர்களுடைய குடும்பத்தாலும் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வமுழங்கள் எல்லாம் அம்பாளோட வாசலை போ கல்யாண வாசலாக வாழ வேண்டும், செய்யும் தொழில் நிலைக்க வேண்டும், ஐயனில் நிலைக்க அவர்களெல்லாம் சிரஞ்சீவியா வாழ வேண்டும். இருக்கும் போது 8 பேரும் மனித வாடையாகாதையா, மனிதர்களை கண்டோமா மாவூச போட்டுடுவோம். பட்டுச்சாமி, பட்டுச்சாமினா பட்டுச்சாமி தான். அதான் கேமரா தள்ளிடண்டாம். முச்சினி மாகாளி அம்பாளுடைய அருளை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய பட்டுச்சாமி அவர்களும் என்று என்னைக்கு அம்பாளுடைய அருளினாலே
இப்ப இருப்பதை போல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட முகத்தோடு அம்பாளுக்கு பணிவிடை செய்து அவர்களும் நெடுகால வாழ்க வளர்கின்ற அம்பாளை வேண்டிக் கொண்டு இந்த மாகாளி 8 பேரும் என்ன செய்வாளா இந்த பகவானவர் கொடுத்ததோரோ 103 லிங்கத்தீர்க்கும் காலையிலோ மாலையிலோ கடுகளவு தப்பீடாமல் கடவுள் பூஜை செய்து வாரா பல நாளா பலவரிடோ லிங்கத்திற்கு பூஜை செய்து வாரா பலவரிடோ பூஜையதை அப்படி பூஜையது செய்யும்போது காளிகோட்டை வளருதையா அந்த கைலாசம் தனியோதையா அவடி காளிகள் தளருதையா கைலாசம் தனியுதையா கையில வாழுகின்ற கடவுளான பகவானுக்கு அருளும் இல்லை அங்கே பொருளும் இல்லை ஆண்டவன் இருக்காரே ஆண்டவன் சிவபெருமானுக்கு கைலாச வாசல்ல அருளும் இல்ல பொருளும் இல்ல கம்முன்னு இருக்கார் என்னதான் நினைப்பாரோ மனசுல தெரியல சில நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சில நேரம் கடுகடுன்னு இருக்காரு இந்த பகவான ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட முடியலையே எப்படி இருக்காருன்னே தெரிய மாட்டுக்கா இந்த அஷ்டமகா காளியர்கள் ஆண்டவன் பகவான் கொடுத்த 103 சிவலிங்கத்துக்கு காலையிலும் மாலையிலும் கடுகளவு தப்பாமல் கடவுள் பூஜை செய்து வருகிறார். இந்த உச்சீனி மாகாளி மாரியம்மா துர்க்கையம்மா அக்காதங்க 8 பேரும் செய்யும் பூஜைக்கு மனமிறங்கி ஆண்டவன் சிவபெருமான் நேர அருள் உள்ள அங்க கொடுத்துட்டார். ஆமா, முப்புறங்கோட்டைக்கு போயிட்டாரு. இந்த கை எங்க முப்பரன்கோட்டைக்கு. உக்கரங்கோட்டை இல்லையா, முப்புறங்கோட்டை. முப்பரன்கோட்டைக்கு உங்க ஊருக்கிட்ட இருக்க உக்கரங்கோட்டை இல்ல. அப்படியா? அதானே. ஆக இந்த முப்பரங்கோட்டையிலே ஆண்டவன் சிவபெருமான் அவருடைய அருள் எல்லாம் கொடுக்க கைலாச வாசல்ல இருளா உட்கார்ந்துருக்கார். இருள்மயமா இருக்கு. ஆளாத்தான் இருக்கார தவிர இவர் எண்ணமுல எங்க கிடக்கு, எங்க ஊர்ல கிடக்கா. ஆண்டவன் சிவபெருமான் மனசு ஃபுல்லா அங்க இருக்கு, ஆளாத்தான் இங்க இருக்காரு. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கியா? அப்பேற்பட்ட இந்த ஆண்டவன் அப்படி இருக்கும் நேரம், அதான் நேரம் அப்படி நேரம் இல்ல. ஆண்டவன் சிவபெருமான் அப்படி இருக்க இந்த கையிலே வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன இந்த பகவான் இப்படியே இருளா இருந்தார்னு சொன்னா இந்த உலகம் எல்லாம் என்ன ஆகும்? உலகத்துல வாழ்ந்து வரக்கூடிய இந்த மானிட மனுக்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? ஆண்டவன் அசைந்தால் தானே அசையும் உலகம், அவன் ஆடினால் தானே ஆடும், அவன் அருளில் இல்லையாலும் காற்றடிக்காத அணு கூட அசையாத இந்த பகவான் சிவனேன்னு இப்படி இருக்காரு கம்முனு. இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய இருளை நீக்கி பகவானுக்கு அருளை கொடுக்கணும். என்ன செய்யலாம் என்று கலந்து கூடி தேவ ரகசியம் பேசி 10வது கடலாகிய பார்க்கடலிலே சென்று பால் குடங்களை சுமந்து கொண்டு வந்து பகவான் சிரசிலே ஊற்றி அபிஷேகம் செய்தோமானால் பகவானுக்கு இருக்கக்கூடிய இருளை அருள் கிடைக்குமே என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் ஒன்று கூடி 10வது கடலை நாடி
பார்க்கடலிலே வந்து பால் குடங்களை எல்லாம் கட்டி ஆமா தலையிலே வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு அப்படி தேவாதி தேவுக்கள் எல்லாம் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள் ஐயா? நேர்வழியாக போனோமானா கைலாசம் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போவோம். ஆமா, அதனால முப்புறங்கோட்டை வழியாக நாம கைலாசம் போனோமானா சீக்கிரம் போய் விடலாம். ஆமா என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் வாழ்குடங்களை சுமந்து கொண்டு முப்புறங்கோட்டை வழியாக வருகின்ற போது சும்மா வராங்களா? எப்படி வராங்க? என்ன செய்யறாங்க? எப்படி வராங்க? பகவானுடைய நாமத்தை உச்சரித்து வராங்க. சரி, எப்படி சொல்றாங்க ஐயா? எப்படியா? உலகம் போற்றும் முத்தமனே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா உமக்கு பால் கூடங்கள் சுமந்து வாரும் சம்போ சங்கரா உமக்கு பால் கூடங்கள் சுமந்து வாரும் சம்போ சங்கரா அரகர சம்போ சங்கரா சம்போ சங்கரா அப்படி பகவானே பரம்பொருளே சம்போ சங்கரா உமக்கு பால் கூடங்கள் எடுத்து வாரோ சம்போ சங்கரா ஈஸ்வரனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சுவாமி எடுத்து வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா உமக்கு எடுத்து வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா சிவ சிவ சம்போ சங்கரா எடுத்து வரும் பால் கூடங்கள் சம்போ சங்கரா இப்படி அரகரா என்ற சத்தம் காளியர்கள் காதில் கேட்டா நம்முடைய கோட்டை கீதா மனிதர் வாடையாகாதென்று மாநில உலகம் எல்லாம் தெரியும் ஐயா. அப்படி தெரிந்திருந்தோம் அரகரா சிவ சிவா இப்படி பகவானுடைய நாமம் சொல்லி இப்படி பகவானுடைய நாமம் சொல்லி நம்ம பாதை வழி வாரார்களே. நம்ம பாதை வழி என்று இல்லை அஷ்டமகா காளி தேவி எங்கிருக்கே ஆண்டவன் எங்கே இருக்காரோடா அவடி ஜோதிலிங்கம் எங்கு இருக்க சுக்கேசன் எங்கு இருக்காரோடா படிகலிங்கம் இங்கிருக்க உங்க பகவான் எங்கே இருக்காரோடா ஆமா இங்கிருக்க ஆண்டவன் சிவபெருமான் என்றைக்கு 103 சிவலிங்கத்தை அள்ளி கொடுத்தாரு அன்னையில இருந்து உங்க பகவான் இங்க முப்புறங்கோட்டைக்குள்ள இருக்கா. ஆமா ஐயா, என்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, எங்க முப்புறங்கோட்டைக்குள்ள வரும்போது என்னமோ அரஹரா சிவசிவான்னு சொல்லிட்டு வரல. அதானே ஐயா, இந்த இடத்தை விட்டு நீங்க கைலாசம் போகணும், பகவானை பார்க்கணும், பால் குடத்தை கொண்டு பகவான் சரசில அபிஷேகம் செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஆமா
உங்க கடவுள் நாமத்தை மறந்து இந்த இடத்திலே காளியர்களுடைய நாமத்தை நீங்க சொல்லணும். சொன்னாதான் உங்களை விடுவேன். இல்லைன்னு சொன்னா இந்த இடத்தை விட்டு நீங்க நவள முடியாது. எம்மா உச்சினி மாகாளி, ஏ தேவி மாரியம்மா, இந்த ஆய துர்க்கையம்மா, கடவுளுடைய நாமத்தை சொன்ன இந்த நாவினால் உங்களுடைய நாமத்தை ஒருபோது நாங்க சொல்லவே மாட்டோம். சொல்லலையானால் இந்த இடத்தை விட்டு நீங்க போக முடியாது. எப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கோபம் கொண்ட காளியர்கள் 32 ஆயுதத்தையும் கையில் எடுத்தா தேவாதி தேவுக்கள் என்று பார்த்தாளா, பொற்பீரம்ப கையில் எடுத்தா பொல்லாத காளியர்கள் ஐயா தேவாதி தேவுக்கள் என்றும் பாராமல் தேகமெல்லாம் அடிக்காளே ஐயா பால் குடத்தை பிடுங்குவாளா பாறை எட்டி உடைப்பாளா அந்த பாறையுட விளம்பையெல்லாம் கழுத்துல ஆரமாக அணிந்தாளே. உங்க ஆண்டவன் என்னவென்று கேட்பாரானா, இந்த அட்டகாளி போட்டதொரு அட்டியல் மாலை என்று சொல்ல போட்டதொரு ஐயா பத்திரகாளி போட்டதொரு பழைக்க மாலை என்று சொல்லடவா, கண்டமட்ட அடிக்காளி அடி கொடுக்க மாட்டான், அலறி துடித்து கொண்டு உயிர் விளைத்தால் போதும் என்று ஓடிவாரால் தேவுக்கள்டா. கைலாசம் வந்தல்லவோ, கைலாசம் அந்த கடவுளையும் கண்ணால் கண்டு அடியாராக இருக்கலாம், பக்தராக இருக்கலாம், நாங்க பால் கூட முஞ்சமக்கலாம். பொல்லாத காளியர்கள், புறத்து காளியர்கள், உச்சீரி மாகாளி, இந்த முத்தாரம்மா முப்புடாதி, காந்தாரி கனகதுர்க்க, சந்தனமாரி சடமாரி, மாரியம்மா, அக்காதங்க 8 பேரும், அக்காதங்க அங்கே அட்டகாசம் செய்யுதாடே. என்று இல்ல தேவாதி தேவுக்கள் எல்லாம் பகவானை கண்டு அழுதார், தொழுதார்கள். பகவானே பகவானே என்று பதறி அடித்து ஓடி வருவதை கண்டார் ஆண்டவன். தேவாதி தேவுக்களை என்ன நடந்தது, ஏன் இப்படி முகவாட்டத்தோடு அலறி துடித்து கொண்டு வாரீங்களே, என்ன நடந்தது? ஆண்டவா, உங்களுக்காக பால் குடங்கள் சுமந்து கொண்டு வருகின்ற வழியில முப்புறம் கோட்டையில இருக்காள இந்த உச்சி மகாளி மாரியம்மா, என் தாயார முத்தாரம்மா, முப்புடாதி, சந்தனமாரி, அம்பிகை, மாரியம்மா, துர்க்கையம்மா, அக்காதங்க 8 பேரும் எங்களை வழிய மறிச்சா. இந்த இடத்தை விட்டு நீங்க போகணும்னு சொன்னா உங்க பகவானுடைய நாமத்தை மறந்து 10 காளியர்களுடைய நாமத்தை உச்சரித்தால் இந்த இடத்தை விட்டு போகலாம். இல்லையானா இந்த இடத்தை விட்டு நீங்க நகல முடியாது. பகவான் நாமத்தை உச்சரித்த இந்த நாவினால் வேற யார நாமத்தை நான் சொல்ல மாட்டோம் என்று சொன்ன உடனே இந்த அஷ்டமகா காளி தேவாதி தேவக்கள்னு பாராம எங்களை கண்ட மட்டும் அடிச்சிட்டா பகவானே. பாலை எட்டி பிடித்தா, பானை எட்டி உடைத்தா, பாதிப்பாலை சிரசில ஊத்தினா, பாதிப்பால தீர்த்தமா இருந்தினா. அதுதான் இன்னைக்கு அம்பாளுக்கு பால்குடம் சுமந்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்து அதை நம்ம தீர்த்தமா அருந்துறோம். அன்னைக்கு காளியர்கள் முப்புறங்கோட்டையில செஞ்சது. அப்பேற்பட்ட இல்ல மாகாளி 8 பேரும், இல்ல மாகாளி 8 பேரும் அட்டாதுட்டம் செய்தா. சரி, பானையுடைய விளிம்பை எல்லாம் கழுத்துல ஆரமாக மாட்டினாள் என்று அம்மா இல்ல நடந்த விவரத்தை எல்லாம் தேவாதி தேவுக்கள் சொல்ல, தேவுக்களே என்ன அடிச்சா பானை உடைச்சான்னு சொல்லியல, இந்த பகவானுக்கு தான் பால் குடம் கொண்டு போனோம்னு சொன்னீங்களா? பகவானே இவ்வளவு சொன்னவனா அதை சொல்லாம இருப்பானா? அதை சொல்ல பிறகுதான் எங்களுக்கு விழுந்தது பாருங்க அடி.
அதான என்ன அடி அண்ணா பின்னாடி உட்கார்ந்து இருக்கான். அவன் முதுவை பார்த்தேடா, அவன் லேசா காலை சாச்சி சாச்சி வந்தான், காலே போட்டாட. ஏ அப்பா என்ன அடி. அதான கேட்டேன். சரிதான். இப்படி தேவாதி தேவுக்கள் எல்லாம் நடந்த விவரத்தை சொல்ல இந்த காளியர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆணம் வந்து விட்டதா? இந்த முப்புறங்கோட்டை இருக்க போய்த்தானே இந்த மாகாளியர்கள் 8 பேரும் இப்படி அட்டாதட்டம் செய்கிறார். என்னுடைய பக்தர்கள் என்று தெரிந்தும் பக்தர்களை இப்படி கண்டமட்டம் அடித்திருப்பாளே. ஆனால் இந்த காளியர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆணம் வந்து விட்டது. இந்த முப்புறங்கோட்டை அழிக்க வேண்டும் என்று முக்கண்ணன் பகவான் அப்படி எழுந்தரித்து கோபத்தோடு வரும்போது எம்பெருமாள் மாயவன் கோபால கண்ணம் பார்த்தார். அத்தானே இப்பேற்பட்ட கோபத்தோட பொறையில எங்க போறீங்க? என்ன இந்த காளியுடைய முப்புறங்கோட்டையை போய் நான் அழிக்க போறோம்னா உங்களால அழிச்சிட முடியுமா? தெரிந்தோ தெரியாமலோ காளியர்களுக்கு 103 சிவலிங்கத்தை கொடுத்து விட்டீர்கள் ஆண்டவா. அந்த ஆதிலிங்கம் இருக்கும் மட்டும் காளி கோட்டை அழியாதையா. ஜோதிலிங்கம் இருக்கும் மட்டும் சுந்தரிமார் கோட்டை அது அழியாதையா. படிகலிங்கம் இருக்கும் மட்டும் படிகலிங்கம் காளி கோட்டை அழியாதையா. காளி கோட்டை அழியாதையா. சுந்தரிமார் கோட்டை அதை அழித்திடலாம். லிங்கம் பருத்தீரான காளி கோட்டை அழித்திடலாம். சிவலிங்கம் இருக்கும் மட்டும் பகவானை காளிகளுடைய முப்புறங்கோட்டைய அழிக்கவே முடியாது. அப்படியானால் மாயவா கோபால கண்ணா நீர் தான் போய் 103 சிவலிங்கத்தையும் பறிக்கணும். நல்லா இருக்க கதை என்ன? கொடுத்து நல்லவர் நீங்க வாங்கிக்கிட்டு பறிச்சு நாங்க கெட்ட பேர் வாங்கணுமா? முன்னொரு காலத்துல புல்லாத பாவி வல்லரக்கனுக்கு வரம் கேட்டாம்னு அள்ளி கொடுத்துட்டு சிவனேன்னு போய் சிவரி மரத்துல போய் இருந்துகிட்டீல. அந்த பொல்லாத பாவி அரக்கனை வதமடிக்க நாம் பட்ட பாடு எனக்குலாம் தெரியும். அதானே கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிறதே நீங்க. வரத்தை கொடுக்கும் போது கொஞ்சமாவது யோசித்து கொடுக்க வேண்டாமா பகவானே? யோசனை பண்ணி கொடுக்க வேண்டாமா இல்லையா? ஆமா. முன்னொரு காலத்தில் 10 தலை ராமனேஸ்வரன் வரம் கேட்டான் என்று ஐயா வெள்ள பிள்ளையார் எரிசூலம் 3.5 கோடி ஆயுள். சரி. ஆதி பராசக்தி பார்வதி மனைவியை கேட்டாமனு அள்ளி கொடுத்துட்டேல பகவானே. மனைவியே கொடுத்துட்டீர. பக்தர்களுக்கு பணிவு காட்ட வேண்டியது அவசியம்தான். அது எந்த அளவோடு இருக்கணுமோ அந்த அளவோடு இருக்கணும். ஆமா, இருக்க வேண்டும். பொல்லாத பாவிக்கு வரத்தை கொடுத்து விட்டு அதை திரும்ப பெறுவதற்கு நாம் பட்டபாடு எனக்கெல்லாம் தெரியும் பகவானே. அதெல்லாம் சொல்லலாமா? ஆண்டவா பகவானே பரம்பொருளே, நான் ஒருபோதும் போக மாட்டேன். இன்றைக்கு நீ போய் காளியர்களுடைய ஆணத்தை அடக்காவிட்டால் நாளை ஒரு காலத்தில் உன்னுடைய பக்தர்களையும் அடிப்பார். ஆமா,
கடி இடைஞ்சல் வந்து சேருமா. ஆபத்துக்கு பாவமில்லை என்று அச்சுதனாகி எம்பெருமாள் ஆண்டவன் பகவானுடைய வார்த்தையை காதல் கேட்டு ஐயா அச்சுதன் தான் எம்பெருமாள் அசகாணி 8 பேரும் வணங்கி வரும் லிங்கமதை 103 சிவலிங்கத்தை பறித்து வர வேணும் என்று பரந்தாமல் எம்பெருமாள் 90 10 தோல் கொண்ட கிழவனை போல் 300 10 நல்ல மூத்தர கிழவனை போல் அண்ணன் வாங்கு ஆண்டி போலே பண்டார கிழவனை போடை கையில் எடுத்து பக்கத்தில் பஞ்சாங்க வைத்து அவளி தகையாரல் அடி பிடித்து தாமோதரன் வாராரு முப்புறம் கோட்டை முன்னால் கோட்டை வாசலிலே வந்தல்லவோ உச்சீனி மாகாளி ஐயாக்கதங்கை 8 பேரை அவர் அழகோடு அழைத்து நின்றார். எம்மா அண்ணம்போடு இந்த ஆண்டிக்கு தான் அண்ணம்போடு தாயை எரணம்போடு இந்த ஏழைக்கு தான் எரணம்போடு பிச்சை போடு பெரியவர்க்கு பிச்சை போடு மாயவன் கோபாலக்கண்ண திருவோடை கையிலெடுத்து கக்கத்துல பஞ்சாங்க 7 வைத்து தகையாரன் தடிபிடித்து பஞ்சு போல் நரைவிழந்து பார்வையும் ஒளிவிழந்து 2 கட்ட வேளையிலே தோலுக்கு நரம்புக்கும் சொந்தமில்லாத ஆண்டி கிழவனா வடிவம் கொண்டு நிற்கார். அம்மா அண்ணம்போடு எரணம்போடு பிச்சை போடு என்று கேட்டவுடனே முப்புறம் கோட்டைக்குள் இருந்தாலே என் தாய் உச்சி மகாளி அம்மையான மாரியம்மா துர்க்கையம்மா அக்காதங்க 8 பேரும் பார்த்தா ஆகா யாரோ சாவ போற கிழவன் சாவதுக்கு இடம் இல்லாம முப்புறம் கோட்டையில வந்து நிக்கானே யாருன்னு தெரியலையே என்று தலைவாசல வந்து பார்க்க 90 வயசு கிழவனா வடிவம் கொண்டு நிக்க. ஏதாத்தா உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா தாத்தா? எங்களுடைய வாசலுக்கு மனித வாடை ஆகாதன்னு மாநில உலகமெல்லாம் தெரியுமே. தெரிந்திருந்து இப்படி என் வாசல வந்து அன்னம் போடு பிச்சை போடுன்னு கேட்கல தாத்தா. எங்ககிட்ட சாப்பாடு கிடையாது தாத்தா, இங்க இருந்து வந்த வழிய பார்த்து போங்க தாத்தா. அம்மா உன் கையால ஒரு உருண்டை சாதத்தையாவது வாங்கினாத்தான் இந்த கட்டை இந்த இடத்தை விட்டு நகலும். இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேக்கான அப்படின்னு முப்புறம் கோட்டைக்குள்ளே சென்றவள் அன்னத்தை கொண்டு வருவோதில் 2 கையும் மடக்கிக்கிட்டு வந்தா. இவ திருவோட்டை ஏந்தி அப்படி நிக்கார். திருவோட்டிலேயே போட்டா பண்டார கிழமை உச்சந்தலையில கட்டார் 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 கட்டார்னு கொட்டு. இவ ஆண்டி பண்டார கிழவன் நினைச்சு உச்சந்தலையில கொட்டினா. அது யாரு? இந்த உலகத்தே ஓரடியால் அளந்த உத்தமன் எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி வந்து நிக்கார. அறியாத காளியர்கள் உச்சந்தலையில கொட்டுனா. கொட்டுன அவர் தலையில உரைப்பது காளியர்கள் 8 பேருக்கு. இந்த உச்சிமாகாளி நினைத்தான் நம்ம தலையிலே நம்மளே கொட்டிக்கிட்டோமா. கொட்டுனது அவர் தலையில உரைக்கிறது நமக்குலாம் உரைக்கி என்று இந்த மாகாளி என்னும் தருணத்தில் இந்த ஆண்டி போல இருந்த கண்ணன் பார்த்தார். எம்மா கொட்டு உரைக்குதம்மா குடி போகும் நாளாச்சோ, எம்மா குடி போகும் நாளாச்சோ, குடி போகும் நாளாச்சோ, இன்னும் 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறம் விடிக்கும், இன்னும் 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறம் விடிக்கும்.
சுவரும் ஜாயும் அம்மா மதிர் சுவரும் ஜாயும் அம்மா உங்க கோட்டையும் தீபிடிக்கும் உங்களோட கொட்டளம் தான் அடங்கும் உங்க கோட்டையும் தீபிடிக்கும் உங்களோட கொட்டாரம் தான் அடங்கும் மது சுவரும் ஜாயும் அம்மா எம்மானால் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை இந்த ஆண்டியோட வார்த்தை ஆணவம் கொண்டீரானால் காளியரே அழிந்து போவீர்கள் நீங்கள் ஆணவம் கொண்டீரானால் காளியரே அழிந்து போவீர்கள் இது ஆண்டியோட வார்த்தை இன்னும் 8 நாளைக்குள்ள உங்க கோட்டை தீபிடிக்கும் உங்க கொட்டளம் அடங்கும் மண்டபம் நொறுங்கும் மதிர்ச்சுவரும் சாயும் என்று சொல்கிறீர்களே தாத்தா தாத்தா நீங்க யார் தாத்தா உங்களுக்கு எந்த ஊரு எந்த நாடுன்னு எம்மா பேத்தி பெண்களே காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு காலாறு வைகுண்டம் காளி கோட்டையை நான் பார்க்க வந்திருக்கேன்னா ஆடுத மாதிரி பாடணும் சரி ஓகே ஓகே ரைட் இது அட்வான்ஸா ரைட் சரி அப்பேற்பட்ட மாகாளி சரி அப்படி மாகாளி 8 பேரும் கேட்க ஆண்டி போல இருந்த கண்ணனாகி அச்சுதன் எம்பெருமாள் பார்த்தார் ஆமா இந்த ஆண்டி பண்டார கிழமை காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாறு வைகுண்டம் காளி கோட்டையை பார்க்க வந்த என்னிடத்துல தலையில கொட்டிட்டீல பேத்தி பெண்களே நீ 8 நாளைக்குள்ள உங்க முப்புறம் கோட்டத்தி என்ன தாத்தா ஏற்கனவே உங்க உச்சந்தலையில கொட்டிட்டு எங்களுக்கு உரைச்சிடுது ஆமா நீங்க சொல்லுத பார்த்தா நடந்து பழிச்சிருமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு இருந்தாலும் தாத்தா இப்படி உறுதலா சொல்லுதேல உங்களுக்கு என்னென்ன தொழில்லாம் தெரியும்னா ஆமா இந்த தாத்தா பண்டார கிழவன லேசா நினைச்சிராங்க இந்த தாத்தாவுக்கு தெரியாத தொழில் உலகத்திலே கிடையாது எனக்கு ஆருடம் தெரியும் ஜோதிடம் தெரியும் முக குறிப்பு தெரியும் ஆமா உன் முகத்தை பார்த்தே கணிச்சிருவேன் நீங்க என்ன நினைக்க ஏது செய்தியன்னு இந்த தாத்தாவுக்கு முக குறிப்பு எல்லாம் தெரியும் தெரியாத தொழிலே கிடையாது ஆமா என்று சொன்ன உடனே பார்த்தார் இந்த மாகாளி உச்சி மாகாளி அப்படி உச்சேரி மாகாளி இந்த மாரியம்மா துர்க்கையம்மா அக்கா தங்க 8 பேரும் பார்த்தா ஏதாத்தா என்ன இது எங்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் சரி ஆனா நீங்க இன்னொன்னு பெசலா சொல்லுதீங்க அது என்ன தொழில் தாத்தா அது என்ன பெசல் ஏம்மா எனக்கு ஒட்டு மந்திரம் உதிர மந்திரம் தெரியும்னார் அது என்ன தாத்தா எங்களுக்கு அதை சொல்லி தரணும் என்ன மந்திரத்தின் மகிமையினால் ஆலமரத்தில் உள்ள இலைகள் அத்தனை உதரச் செய்வேன் உதிர்ந்த இலைகளை மறுபடியும் கிளையிலே ஒட்டச் செய்வேன் பார்த்தா உச்சேரி மாகாளி இந்த தாத்தாட்ட கொஞ்சம் தொழில் இருக்குவளுக்கு கை தொழில் இருக்கு ஆமா ஆமா இந்த தொழிலை படிக்க மட்டும் தாத்தாவை பத்திரமா நாம பாதுகாப்பா வச்சுக்கணும் இந்த தொழிலை படிச்ச பிறகு சரி தொழில படிச்ச பிறகு நல்ல பருவம் பாறாங்கல்ல தூக்கி நல்ல பெரிய கல்ல தூக்கி ஏன்னா இந்த தொழில் படிச்ச உலகத்துல ஒரு ஆளாத்தான் இருக்கணும் அப்படியா இல்லையா படிக்க மட்டும் பாதுகாப்பா வச்சுக்கணும் சரி படிச்ச பிறகு முடிச்சிடலாம் அப்படின்னு முப்புறம் கோட்டையில தாயான உச்சேரி மாகாளி 8 பேர் மனதிலே நினைத்து தாத்தா இந்த மந்திரத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கடன்னா அது வரைக்கும் 5 வயது பிள்ளைகளை கூட முப்புறம் கோட்டைக்குள்ள அழைக்காத இந்த மாகாளியர்கள் ஆண்டி பண்டார கிழவன் என்று முப்புறம் கோட்டைக்குள்ள அழைச்சார் ஒரு வீடான வீட்டுல வலது கால தூக்கி வச்சா வீடு வளர்ந்தோங்கி இருக்கும் இவர் என்னஞ்சார் இடது கால தூக்கி வச்சு ஓம் நமச்சிவா என்னார் அப்பமே பாதி பவர் போயிடுது முப்புறம் கோட்டைக்குள்ள வந்தார் ஏதாயி இது என்னது வரிசையா கொலக்கட்டையா வச்சிருக்கிறது என்னது
அத்தா அது பகவான் கொடுத்த 103 சிவலிங்கம். ஓ இதான் சிவலிங்கமோ? இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் மாகாளி 8 பேர் நேர ஆலமர விருட்சத்துக்கு அழைத்து சென்றா. இந்த ஆண்டி போல இருந்த அச்சுதனாகிய எம்பெருமான் கோபால கண்ணன் மந்திரத்தை உச்சரித்த 5 இலைகளை தவிர அத்தனை இலைகளும் பூமியிலே உதிர்ந்தது. ஏதாத்தா அந்த 5 இலை மாத்திரம் உதிரையிலேயே எம்மா, உலகத்தில் எத்தனை இலைகள் உதிர்ந்தாலும் 5 இலைகள் ஒருபோதும் உதிராது. அந்த 5 இலையில் தான் பஞ்சபூதத்தின் அடையாளமாகவும் இந்த உலகம் அழியும் போது 7 கடலும் பொங்கி 14 உலகம் அழியும் தருணத்தில் படைத்த ஜீவராசிகளில் ஒவ்வொரு உயிர்களை எடுத்து தன் உடலிலே அடக்கி அந்த ஆளிலையில் தான் பள்ளி கொண்டதாக சரித்திரம். அதனால் எத்தனை இலைகள் உதிர்ந்தாலும் ஆலமரத்தில் 5 இலைகள் மட்டும் உதிராது என்று சொல்ல இல்ல. ஆண்டி போல இருந்த கண்ணன் இலைகளை உதற வைத்து விட்டே நீ ஒட்டச் செய்யுங்கள் பார்ப்போம் என்றார். எவ்வளவோ மந்திரத்தெல்லாம் சொல்லி பார்த்தா மாகாளி ஒரு இலைகள் கூட ஒட்டவில்லை. ஏதாத்தா இல்ல இலைகளை ஒட்ட செய்யுங்க பார்ப்போம்னார். மறுபடியும் மந்திரத்தை உச்சரிக்க அப்படி உச்சரிக்கும் தருணத்துல அன்று உதிர்ந்து போன இலைகளை தவிர அதற்கு முன்னால் உதிர்ந்த இலைகளும் கிளையிலே ஒட்டிய தருணத்தில் கிளையின் பாரம் தாங்காமல் அப்படி ஆலமரமானது மகந்து வரும்போது இதில் விழுதுகள் பூமியில் உண்டி மரத்தை தாங்க கடவுதென்று குறைக்க போல இருந்த கண்ணனாகிய அச்சுதனிடத்தில் இந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்று மாகாளி 8 பேரோ என்ன 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 சொல்வாள். மாகாளியர்கள் 8 பேர்கள் ஒன்று கூடி இல்ல மாயவன் கோபால கண்ணன் ஆண்டி போல இருந்த கண்ணன் அவரிடத்திலே மந்திரத்தை படிக்க வேண்டும் என்று சொல்ல, அம்மா நீங்க இருக்கக்கூடிய 103 சிவலிங்கத்தை அள்ளி கொண்டு போய் திருப்பார்கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்தீங்கன்னு சொன்னா நான் மந்திரத்தை சொல்லித்தரேன். ஆட்டுமணி சம்மதித்து 103 சிவலிங்கத்தையும் பறிக்க போனா. 3ஆ பிறந்த முப்படாதி பார்த்தா அதுல 2 லிங்கத்தை எடுத்து இடவாயிலும் கடவாதிலும் ஒதுக்கிக்கிட்டா. மீதம் இருக்க 101 சிவலிங்கத்தையும் கொண்டு போய் திருப்பார்கடல்ல போட்டாங்க. பண்டார கிழவனா இருந்தவர் மச்சமீன் மகரமீன் வடிவம் கொண்டு 101 சிவலிங்கத்தையும் பறித்து பகவான் இடத்துல கொண்டு ஒப்படைச்சார். எண்ணி பார்க்கும் போது 2 லிங்கம் குறையுது. ஆக 2 லிங்கத்தை இங்க வந்து ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னும் தருணத்தில் இந்த மாகாளி ஒன்று கூடி அப்படி வந்து பார்க்க இங்க இருந்த ஆண்டியங்காங்கல தோண்டியங்காங்கல இந்த பண்டார கிழவன் சொல்லாம்னு சொல்லி லிங்கத்தை எல்லாம் கொண்டு போய் திருப்பாடுகள்ல போட்டோமே என்று எண்ணும் தருணத்தில் அரிசிரித்து அயஞ்சனக்க ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று பார்க்கும் போது பகவான் நெட்டி கண்ணதுதான் திறக்குதையா அப்படி திறக்குகிற வேளையில ஏய் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை அப்பன் மாயாண்டி சுடலையோ பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை அவடி சுடர்வலிவில் பிறந்த பிள்ளை என் செஞ்சோடலை மாயாண்டி நீயோ முண்டம் போலே வந்து உருண்ட பிள்ளை முண்டம் போல் உருண்ட பிள்ளை பேச்சு மகனே முண்ட சுவாமி உருண்ட பிள்ளை உனக்கு அங்கீகளா குல்லாவா அறையிலே ஒரு சல்லடமா கடவுள் பெற்ற திருமகனே இருமகனே ஐயா கட்டழகன் எங்கள் சுடலை ஐயா திருமகனே ஆக மாயாண்டி மறி கொழுந்து மல்லிகப்பு வாசகந்தா ஆண்டி
பிச்சாண்டி ஆண்டி பிச்சாண்டி பேச்சு மகமாயாண்டி பிறந்த பிள்ளை செல்வழகன் சுடலை ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலத்தைவோ கையிலே பிறந்த மகன் கையில பிறந்த மகன் கட்டழகன் சுடலை ஐயா படி சுடலையுட அருளாலே சுந்தர கையிலை போல் அன்னார் அன்னார் குடும்ப உலகோத்தரங்கள் எல்லாம் வாழ்க என்று சொல்லும் தருணம். தச்சநல்லூர் சுப்பிரமணியன் காளிராஜா ராமசுவாமி அன்னார் அவர்கள் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த மகாசபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி அன்னார் அவர்கள் அருமை சகோதரர் அன்னார் அவர்கள் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் மணிவிளக்கிலே பிறந்த அப்பனாகிய மாயாண்டி சுடலையினுடைய கிருபையினாலும் சுடர் ஒளிவிலே பிறந்த செஞ்சுடலை மாயாண்டி அருளால ஐயான வேட்டக்கார மாயாண்டி சுடலத்தை சுடுகாடு கொள்ளை ஓட செஞ்சுடலையாக பிறந்த வந்தான் மாயாண்டி அருளாலே மாயாண்டி அருளாலே மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். குலகோத்திரங்கள் எல்லாம் அப்பனாய மாயாண்டி கிருபையினாலும் என் தேவியான உச்சி நிமாகாளி மாரியம்மாள் துர்க்கையம்மாள் அருளால அவன குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த சரி அஷ்டமகா காளியர்கள் அக்காதங்க 8 பேர் வந்து பார்க்க ஒருவரையும் காணாம அரி சிரித்த அயன் ஜனக்க ஒருவர் முகத்தை ஒருவர் உற்று பார்க்கும் போது பகவானுடைய நெற்றிக்கண் வெப்பம்பட்டு முப்புறம் கோட்டையிலே வந்து பாய்கிறது. அப்படி முப்புறங்கோட்டை தீப்பிடித்தெறிய தங்க கோட்டை தீப்பிடித்து எரிந்து தணல் கோட்டையிலே பாய்கிறது. அப்படி வெங்கல கோட்டை தீப்பிடித்து தணல் விட்டு எரிய இந்த மாகாளியுடைய முப்புறங்கோட்டையெல்லாம் அக்கினிக்கு இரையாகி இருக்கிறது. இந்த அஷ்டமகா காளியர்கள் முப்புறங்கோட்டைக்குள்ளே காளியராக இருந்ததனால் உயிர் பிரியாமல் அங்கமெல்லாம் கருகி உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க தங்கை மேலே பிறவி பாசம் கொண்ட எம்பெருமாள் பார்த்தார், என்ன தங்கைகளுக்கு உயிர் கொடுத்து எழுப்ப வேண்டுமே என்று இந்த உச்சீரி மாகாளி அக்காதங்கை 8 பேருக்கும் தீர்த்தம் கொண்டு தெளித்து திருப்பரம்பால் தட்டி எழுப்ப அப்படி உயிர் பெற்ற காளியர்கள் பார்த்தார், ஆண்டவா மறுபடியும் எங்களை பிறவி செய்யும் காரணம் என்னன்னா என்ன விவரம் அம்மா? மச்சரிசி வனத்திலே அம்மா மகுடாசூரன் என்பவர் ஒருவன் வாழ்ந்து வருகிறான். 7 முழக்கொம்போடு எரும மாட்டு சிரசோடு ஈடழிவான் மகுடாசூரன் வாழ்ந்து வருகிறான். அப்பேற்பட்ட மகுடனுக்கு ஆண்களால் அழிவில்லை, ஆயுதத்தால் சாக மாட்டான். ஒரு துளி ரத்தமானது உடலிலே விழுகுமானால் என்னையா ஒரு துளி ரத்தத்திற்கு 1000 மகுடனாக பிறக்க வரம் பெற்றவன். அப்பேற்பட்ட இந்த மகுடாசூரனுக்கு அழிவு என்பது உண்டு. ஆனால் என்ன ஒரு தாய் வயிற்றில் பிறக்காத பெண்களால் தான் அழிவு உண்டு, இவனுக்கு அழிவு உண்டு என்று பிரம்மன் விதி. சரி, அதனால்தான் காளியர்களே உங்களை கலசத்திலே அவதாரம் செய்தேன். உச்சிரி மாகாளி உச்சி கண்ணில பிறவி செஞ்சோம்னா காரணம் இதுதான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கதை நடக்கும் போதுதான் தெரியும், கால நேரம் வரும்போதுதான் அதனுடைய விவரம் தெரியும். அதை போல மாகாளியர்களே நீங்க மகுடமதை முடிக்க வேண்டும். போது மகுடமடி முடிப்பதற்கு ஆண்டவா பகவானே கைலாச வாசலில இடப்பாக
வேண்டும் தரவு வேண்டும் வேண்டும் வாசலில அவடி எடப்பாகந்தர வீரானா இடலிவான் மகுடங்களை முடித்துவாரோ வாகாளியர்கள் கேட்கும் போது சக்திக்கு இடப்பாகத்தை கொடுத்து விட்டேன் ஆண்டவன் என்று சொல்ல உங்களுடைய உடலிலே இடப்பாகத்தை கொடுத்தீர்கள் பகவானே நாங்கள் இருப்பதற்கு கைலாத வாசலிலே இடப்பாக வேணும் என்று கேட்க ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனாகிய சிவபெருமான் அஷ்டமகா காளியர்களுக்கு 32 ஆயுதத்தை கை கொடுக்க சிங்கமுக வாகனத்தில் சீரிப்பாய்ந்து வாராளே ஆயுதங்கள் கையிலெடுத்து காளியர்கள் ஒன்று கூடி அவடி வெள்ள தீர சத்தமிட்டு காளியர்கள் வருவார்கள் கருந்தூள் பறக்கும்படி அங்க கதிரவனை மறைக்கும்படி செந்தூள் பறக்கும்படி செந்தூள் பறக்கும்படி சூரியனை மறைக்கும்படி அவடி வெள்ள தீர சத்தமீட்டு இந்த முச்சினி மாகாளி முக்கூடாதி முத்தாரம்மா அப்பேற்பட்ட மாகாளியர்கள் எல்லாம் ஒன்று கூடி பகவானே என்ன இந்த பெருமாள் தீர்த்தம் கொண்டு தெளித்து திருப்பரம்பால் லட்டி மறு அவதாரம் கொடுக்க மறு அவதாரம் செய்தார்கள் இல்லையா? அப்படி மாறி மாறி பிறந்ததனால் மாரியம்மாள் என்றும் 2 லிங்கத்தை முழங்கியதனால 2 சிரசு முளைத்து 3 முகத்தோடு பிறந்ததனால் முப்புடாதி என்றும் எம்பெருமாள் மாயவன் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவன் பெருமான் பெயர் கொடுக்க பெயர் பெற்ற காளியர்கள் எதற்காக எங்களை பிறவி செய்தீர் என்று கேட்க பொல்லாத மகுடாசூரனை வதைமுடிக்கும் பொருட்டாக ஆண்டவன் உங்களை பிறவி செய்திருக்கிறேன். அந்த மகுடன் வதை முடித்து வந்தால் நீங்க என்ன கேட்டாலும் தாரன்னார். எங்களுக்கு கைலாச வாசல்ல இடப்பாக வேணும்னார். மகுடனை முடித்து தந்தா இடப்பாக தாரம்னார். உடனே இல்ல மாகாளிகள் 8 பேரும் மகுட சம்ஹாரம் முடிப்பதற்கு வருகிறாள். அப்பேற்பட்ட மாகாளியர்கள் ஒன்று கூடி மச்சரிசி வனத்திலே வந்து பார்க்கும் போது வானத்துக்கும் பூமிக்கு வளர்ந்த கோட்டை இரும்பு கோட்டை இருந்தா ஈவலுக்கும் எறும்புக்கும் கால் பத்தாது. 71 சன்னல் வைத்து 21 வாசல் வைத்து பொல்லாத பாவி மகுடாசூரன் மது குடித்த மயக்கத்தினாலே மதிமயங்கு உறங்குகிறான். கல் குடித்த மயக்கத்தினால் கண்ணசந்து உறங்குகிறான். படுத்தாம்னா 6 மாசம் படுத்திருப்பான். அதே மாதிரி முழிச்சிருந்தாம்னு சொன்னா என்ன 6 மாசம் முழிச்சிருப்பான். அப்பேற்பட்ட மகுடாசூரன் உறங்கி 3 மாசம் ஆயிருக்கு. இன்னும் 3 மாசம் பாக்கி இருக்கு. புரட்டாசி மாசம் தான் 3வது மாசம். அப்படியா? 3வது மாசத்துல மகுடமதை முடிக்க மாகாளி 8 பேர் வந்து பாக்கா. இந்த மகுடன் கோட்டை இப்படி மகுடாசூரன் எப்படியோ அசுரன் கோட்டை இப்படினா அசுரனவன் எப்படியோ ஒச்சீரி மகாளி எண்ணுகிற வேளையில எப்படி ஆனாலோ நானும் மகுடன் வாத முடிக்கணுமே. மகாளியர்கள் ஒன்று கூடி மச்சரிசி வனமதியில இரும்புறக்க கையிலெடுத்தா கோட்டல் வாசல் நொறுக்குகிறாள். கோட்டைக்குள் நுழைந்தல்லவோ காளியர்கள் 8 பேரும் பார்க்குகின்ற வேளையில பூமி ஒரு அம்மி போலே மகுடன் ஒரு குளவி போலே பொல்லாத மகுடாசூரன் மேல்மலையில் தலையை வைத்து சமுத்திரத்தில் காலையில் ஈட்டி கீழ்மலையில் கையை வைத்து
கொரட்ட ஓட்டு உறங்குதானே தூக்கத்தில கொண்டோமானா நமக்கு துரோகம் வந்து சேரும் என்று உறக்கத்திலே கொன்றோமானால் 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 கோடி பாவம் வந்து